சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு தயாரிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரியாஸ், விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வழக்கமாக நடைபெறும். இந்த சூழ்நிலையில் அந்த திருவிழாவை பொறுத்தவரையும் ஒரு தரப்பினர் தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று பிரச்சனை எழுந்தது. இந்த சூழ்நிலையில் வட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த நிலையில் அந்த இரு தரப்பினரிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு அங்குள்ள பல கடை, பேக்கரி, தேநீர் கடை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கடைகள் தீ வைத்து கொளுத்தியதால் பரந்தமான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பகுதி கலவரமாக மாறியது. இந்த நிலையில் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் தலைமையில் போலீசார் கலவரம் ஏற்படாத அந்த தடியடி நடத்தி கலவரத்தை கட்டுப்படுத்தினர். தற்போது இயல்பு நிலைக்கு அந்த பகுதி திரும்பி வரும் சூழ்நிலையில் தற்போது கலவரம் தொடர்பாக தற்போது பரபரப்பு சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது. தீவட்டிப்பட்டி பெரியமானு சம்பந்தம் இந்த திருவிழா தொடர்பாக அங்கு கடைகள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக புகார் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அங்கு கடைகளுக்கு சாலையில் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் அங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு முன்பாக எடுத்து வைக்கப்பட்ட வண்டிகளில் இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோல்களை ஒரு பாட்டிலில் எடுக்கும் இளைஞர்கள் அதில் பாட்டிலில் கொத்தி அங்கிருந்து கடைகள் மீது தூக்கி எறியும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் தற்போது பேர் செஞ்சிருக்காங்க. மேலும் அங்க இருக்கக்கூடிய வீடியோக்களை வைத்து சிசிடிவி காட்சிகள், அதே போல அங்கு பதிவு செய்த வீடியோக்களை வைத்து பலரையும் காவல்துறையினர் தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தற்போது இளைஞர்கள் அந்த பெட்ரோல் குண்டு தயாரித்து அந்த கடைகள் மீது வீசும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் இந்த காட்சிகளை வைத்தும் சிலர் கைது செஞ்சிருக்காங்க மற்றும் பல தலைமறைவாகியுள்ள நபர்களையும் தேடி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இதை பொறுத்தவரைக்கும் சின்ன மாணவர்களும் இளைஞர்களும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டது தற்போது தெரிய வந்துள்ளது. அங்கு மாணவர்களிடத்தை பொறுத்த வரைக்கும் அங்கும் அந்த வண்டியில் இருந்து பெட்ரோலை எடுத்து பாட்டில் நிரப்பி அங்குள்ள கடைகளுக்கு தூக்கி வீசக்கூடிய காட்சிகள் தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது அமைதியான சூழல் திரும்பி வரும் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அங்கு 2 டிஎஸ்பிகள் தலைமையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு படைகளும் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.